நாம பார்க்காத பாத யாத்திரையா? ஏதோ அந்த மனுஷன் டெய்லி பேசின்னு இருக்கான், அவன் பாட்டுக்கு நடந்துருக்கான், ஒன்றும் வராது. அதனால மோடி இல்லாத அண்ணாமலை அவர்தான் சாதித்தார் என்று சொல்ல முடியாது. கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாடம் அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி வளராது. எங்க போனாலும் திருக்குறளை சொல்வது, எங்க போனாலும் பாரதியாரை பற்றி பேசுவது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது. மிஸ்டர் முருகன், நீங்களும் தமிழர், நானும் தமிழன். நான் கேட்பது அனைத்தும் தமிழ்நாட்டுக்கான நிதியை, தமிழ்நாட்டுக்கான உரிமைக்கு தான் நான் குரல் கொடுக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் குரல் கொடுத்தா நல்லது. இந்த குஷ்புவை பத்தி மிக கேவலமா, அதுக்கு முன்னே இந்த ஆளுநரை பத்தி மிக மிக கேவலமா அந்த கட்சியில் உள்ள ஒரு பேச்சாளர் அவர் ஏதோ பேசினார், அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிவாஜி கிருஷ்ணன். அது எனக்கு என்ன, இவர் பேரையெல்லாம் நான் சொல்றதுன்னு சொன்னா அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. அரங்கத்தில் எனக்கு ஒரு விருது கூட கொடுத்தாரு. இன்றைய பொது வாழ்வில் காண்பதற்கு அரிதான மனிதர் இவர் அப்படின்னு விருது கொடுத்தாரு. ஆனா அந்த ஆளுநர் என்னை அன்பாக பார்க்கிறார், நான் சும்மா இல்லையே. இல்லை, பாமகவை பொறுத்தவரை எப்பொழுதும் அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த மாட்டார். அது இன்று நேற்று இல்லை. மோடி ஒரு பாசிஸ்ட். அவர் ஜனநாயகத்தை படுகொடியில் கொண்டு போய் தள்ளிவிட்டார். எல்லா விதமான மனித சுதந்திரங்களையும் அவர் பறித்து விட்டார். ஒரு மதவாதத்தை தான் முன்னே வைத்து அந்த கட்சியும் ஆட்சியும் இயங்குகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் இந்த நாடு உருப்படும். இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. பிஜேபி 15% வாக்குகளாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி கிடைச்ச அந்த வாக்குகள்ல பெரும்பான்மையான பங்கு அப்படிங்கிறது அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லையா? இப்ப போயிட்டதுன்னா அப்ப பிஜேபிக்கு அந்த இருந்ததெல்லாம் போயிடுமே. இது எப்படி 15% வளர்ந்துருச்சு? அதுதான், நீங்க அதிமுகவினுடைய பங்களிப்புல பிஜேபிக்கு வாக்கு வந்த காலம் மாறிடுச்சுன்றாங்க. நீங்க அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையை பற்றி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. நீங்க என்ன ஒரு கனவு உலகத்துல இருக்கிறீங்க. எல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்கள், திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறீங்க. ஏதான் நடந்துன்னு இருக்கான். நாம பார்க்காத பாத யாத்திரையா? நாம பார்க்காத விஷயங்களா? ஏதோ அந்த மனுஷன் டெய்லி பேசின்னு இருக்கான், அவன் பாட்டுக்கு நடந்துருக்கான், ஒன்றும் வராது. இப்பொழுது கூட நோட்டாவுக்கு கீழே தான் பாஜக வாக்குகளை பெறப்போகுது சொல்ற ஆளுங்க இருக்காங்க. அது அவர்களுடைய விஸ்வ திங்கிங். ஆனா இன்னைக்கு கள நிலவரம் வேற இல்ல. அதாவது பாஜகவை எதிர்ப்பவர்களும் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனா வெற்றின்றது எந்த இடத்துலயும் கிடைக்கல. அது இப்ப நானே சொல்லலையே. ஆனால் நிச்சயம் 15 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள். அது எனக்கு தெரியும். 15 விழுக்காடு வாக்குகளை பாஜக பெற்று விட்டால் அதுக்கு பிறகு பாஜக என்ற ஒன்று இருக்கிறதா யாரும் கேள்வி கேட்க முடியாது தம்பி. அதற்கு பிறகு பாஜகவினுடைய வேகமான வளர்ச்சியை, ஆட்சியை நோக்கி நடக்கக்கூடிய பயணத்தை தடுப்பதற்கு எந்த தடுப்பு சோறும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாஜகவினுடைய இந்த வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் முகம் காரணமா, பிரதமர் மோடியின் முகம் காரணம்? மோடியினுடைய பிம்பம் தான் முக்கியமானது. ஆனால் அந்த மோடியினுடைய பிம்பத்தை கடைசி கிராமத்து மனிதனிடமும் மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன்னை வருத்தி, ஒவ்வொரு இடத்திலும் நேரடியாக மக்களை சந்தித்து அதை சாதித்திருப்பது அண்ணாமலை. அதனால மோடி இல்லாத அண்ணாமலை அவர்தான் சாதித்தார் என்று சொல்ல முடியாது. அண்ணாமலை இல்லாமல் மோடியினுடைய செல்வாக்கை கடைசி கிராமம் வரை சென்றது என்று சொல்ல முடியாது. மோடிதான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சி இவனுடைய நலத்திட்டங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அந்த செல்வாக்கை அப்படியே கடைசி கிராமம் வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு களப்பணி செய்யணும்.
கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாடம் அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி வளராது. அது இன்னொரு காங்கிரஸாகத்தான் இருந்தது. புரிகிறதா? எப்பொழுதாவது நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கான்னு வச்சுங்களேன், நம்ம நண்பர் அழகிரி தான். அவர் தமிழகம் முழுவதும் கிராமம் கிராமமாக சுற்றி சுற்றி சுழன்று பம்பரம் போல பணியாற்றி மக்களோடு நெருக்கமான நேரடி தொடர்பு வைத்துக் கொண்டு கட்சி வளர்ச்சி தான் நம்முடைய ஒரே நோக்கம்னு சொல்லியிருக்காரு. எதை நீங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு போனீங்கன்னா அவர் எதை கேள்வி கேட்டா அவர் சொல்லுவார். புரிகிறதா? அதனால இது அண்ணாமலையினுடைய முயற்சி, அண்ணாமலையினுடைய உழைப்பு, அது பாஜகவை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. அது மாற்றமே இல்லை. இன்னொன்று, இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த திராவிட மாடல் மாயையிலிருந்து விலக தொடங்கிவிட்டார். அதுதான் மிக முக்கியமானது. அண்ணாமலைக்கு பின்னாலே போகிறார்கள் என்றால் திராவிட மாயையிலிருந்து அவர் விலகி கொண்டிருக்கிறார். திராவிட சித்தாந்தம் இனிமேல் இந்த மண்ணில் பெரிதாக எடுபடாது. இது திராவிட மண் சொல்றீங்களே தவிர, அதான் நான் கேட்கிறேன், என்றைக்கு இந்த திராவிட மண்ணில் நீங்கள் தனியாக நின்று நாளைக்கே இது திராவிட மண் தானே, எந்த பொம்மனும் உங்களை அசைக்க முடியாது இல்லையா? இப்பொழுது எதுக்காக நீங்க ஒவ்வொரு கட்சியையா அறிவாலயத்தை கூப்பிட்டு அழைச்சி பேசினிருக்கீங்க? திமுக தனியாகவே இருக்கும். இது திராவிட மண், இது பெரியார் வளர்த்தெடுத்த இயக்கம், எங்களுடைய இயக்கம். 39 நாங்கள் நிற்போம், கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று முடிவெடுக்க முடியுமா ஸ்டாலினால? முடியாது. அதனால திராவிட சித்தாந்தம் என்பது எப்படி கம்யூனிசம் என்பது காலநடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்ததோ, நீங்க நன்னூல்ல ஒரு சூத்திரம் உண்டு, எந்த ஒன்றுமே தோன்றுவது மறையும். அதை அவன் சொல்லுவான், சென்று தேய்ந்து இருதல்னுவான். 3 நிலை. ஒரு பொருள் உருவாகி காலநடையில் செல்லும், செல்லுகிற பொழுது தேயும், தேய்ந்து ஒரு நாள் காணாம போகும். அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். இப்போ ஜே.பி. நட்டா அவர்கள் சமீபத்தில் நேற்று கூட்டத்தில் சொன்ன விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தனி இடம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மனதில் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு தனி கவனம், எங்கு போனாலும் தமிழ் நடைகளை, இந்த செய்யுள்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், புலவர்கள் பற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பேசினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிலாம் நான் நம்பல. அதாவது மோடி இதுவரையில் இருந்த பிரதம மந்திரிகளில் இதுபோல் எல்லா இடங்களிலும் தமிழை சுமந்து கொண்டு போனால் யாரும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு வரியை சொல்லலாம். எங்கே போனாலும் திருக்குறளை சொல்வது, எங்கே போனாலும் பாரதியாரை பற்றி பேசுவது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது. இந்தியாவிலேயே தொன்மையான மொழி தமிழ்னு சொல்லிட்டாரு ஒரு கட்டத்தில் மோடி. அப்படி என்றால் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் என்று தான் அர்த்தம். இவையெல்லாம் தேர்தலுக்காக, வாக்குகளுக்காக என்ன நீங்கள் பார்த்தால், நடப்பு அரசியலில் இருந்து விதிவிலக்காக இருப்பவர்கள் யார்? எனக்கு வேற யாராவது சொல்லுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பக்கம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாலும், இதெல்லாம் வாய் பேச்சாக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம். செயல்பாடு ரீதியா வந்தா தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையா இருக்கட்டும், இப்ப சொன்னது போல சமஸ்கிருதத்தை விட தூக்கி பிடிச்சு சொல்லும் போது கூட சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதியை விட தமிழுக்கு ஒதுக்கிய நிதி மிக மிக சொற்பம் அப்படிங்கிறதாக. இதுக்கெல்லாம் நம்ம போராடணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் சமஸ்கிருதம் வழக்கழிந்த மொழியாக போய்விட்டது. ஆனால் சமஸ்கிருதம் ஒரு அற்புதமான மொழி. நான் தமிழனாக இருப்பதனால், தமிழ் மொழியை என் உயிராக நேசிப்பதனால், நான் பிறமொழி காழ்ப்பு கொண்டால் நான் உண்மையான தமிழன் கிடையாது. நீங்க 6 மொழிகள் உயர்தனி செம்மொழிகள் என்று சொன்னால், அந்த 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தம். வடக்கே சமஸ்கிருதம், தெற்கே தமிழ், ரெண்டுமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். 196 நாடுகள் கொடிகள் ஐநா சபைக்கு முன்னால பறக்குது. எந்த நாட்டுக்கு இந்த சிறப்பு கிடையாது. அதனால சமஸ்கிருதத்துக்கு நீங்க வளர்ப்பதற்கு, அது வழக்கொழிந்து போன மொழி, அதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் பணத்தை கொடுங்க, தப்பில்லை. ஆனால் எல்லா மொழிகள், நான் வெறும் தமிழுக்காக சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுடைய வளர்ச்சிக்கும் மத்திய அரசு தேவைப்படுகிற அளவுக்கு நிதியை ஒதுக்கணும். அதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கக்கூடாது. ஒன்று, ஜிஎஸ்டி விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் தான் நேரடியாக உட்கார்ந்து விளக்கமா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியும்ல. போய் நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே. ஜிஎஸ்டியில் 3 வகையா இருக்கு. நீங்க ஸ்டேட்டை பொறுத்தவரை இருக்கிற ஜிஎஸ்டியில் வரக்கூடிய வருவாய் 100 விழுக்காடு அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஆனது போய் சேருது.
அதுக்கு பிறகு ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இன்டர்ஸ்டேட்டுகளுக்கு இடையில அதில் 50% நீங்களே அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பிறகு சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி இருக்கு, அதில் 41% நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ கணக்கு பார்த்தா 191% உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு முன்னே மன்மோகன் சிங் ஆட்சியில் எவ்வளோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு எப்படி கொடுத்தோம், இன்னைக்கு எவ்வளோ கொடுக்கும், எல்லாத்தையும் விளக்கமாகவே அந்த அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அதையெல்லாம் அதற்கு பதில் சொல்ல தெரியாம, ஆனால் ரொம்ப கொழுத்து போன ஒரு மனோநிலையில தான் திமுகவில் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. நம்முடைய தயாநிதி மாறன் தோப்பனார், தோப்பனார் அது வந்து அந்த அம்மா பிராமின் என்பதற்காக அவங்க வீட்டுக்குள்ள அப்படிதான் பேசுவாங்க. உன் தோப்பனார் என் தோப்பனார் ஆத்துல அதுக்காக பேசுறதுன்றது இதெல்லாம் சரியா? இது ஒரு முறையா? பால் வந்து நம்ம இவரை பார்த்து முருகனை unfit to be a member of the parliament and also you are unfit to be a minister அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கூடுதல் இல்லையா? நான் 65 ஆண்டு காலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் நான் 65 ஆண்டு காலம். நான் டிஆர் பாலுவை மெத்த பணியோடு கேட்கிறேன், 65 ஆண்டு காலம் நீங்க இருந்திருக்கீங்க, அப்படி உங்களால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது கொஞ்சம் சொல்லுங்க. நான் 55 ஆண்டுகளுக்கு முன்னால என்னுடைய குடும்பம் பெரிய சொத்துக்கள் உள்ள குடும்பமா இருந்தது, இன்னைக்கு ஒரு சொத்தும் கிடையாது. நீங்க 65 ஆண்டுகளுக்கு முன்னால அரசியல் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு என்ன சொத்து இருந்து எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க பெற்றோர்கள் எந்தெந்த இடத்துல எத்தனை வீடுகள், பங்களாக்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் வைத்திருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கதை என்ன? நீங்க கப்பலுக்கு முதலாளி இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து டாஸ்மாக்கு வந்து இருக்கக்கூடிய மதுபானம் அந்த பாட்டில் போறதுல 41 விழுக்காடு டாஸ்மாகில் அவர்கள் கொள்முதல் செய்வதில் 41 விழுக்காடு மது பாட்டில் 2 பேரானது தான் போகுது. ஒன்று ஜெகத் ரட்சகன், இன்னொன்று டிஆர் பாலு. 2 பேருடைய மதுபான ஆலைகள் தான் போறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு சாராயத்தை கொடுத்து தமிழ் சமுதாயத்தையே உடல் வெந்து செத்து சீரழிவதற்கும், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் விதவை கோலத்தில் நிற்பதற்கும் இதானையா காரணம்? இதுல நீங்க 65 ஆண்டு காலம் அரசியல் பண்ண என்ன, நீங்க 150 ஆண்டு காலம் அரசியல் பண்ண என்ன? எதுக்காக இந்த ஒரு ஆணவம், எதுக்காக இந்த ஒரு மமதையான பேச்சு? அந்த மனுஷன் வந்து இது ஜாதி அரசியலாக மாத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 1,76,000 கோடி 2G ஊழல் நடந்ததுன்னு சொன்ன அடுத்த கணமே அதை ஜாதி அரசியலாக்கியது நீங்க தானே. ஆராசா தலித் என்பதனால் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். 1,76,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அவன் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டர் சொல்றான். அந்த அறிக்கைக்கு இவர் வந்து தலித்தாக இருப்பதற்கு என்னைய சம்பந்தம்? அதற்காக வந்து ஆட்களை திரட்டி மேடை போட்டு பேசி கலைஞர் டிவியிலே அந்த பேச்சை எல்லாமே ஒளிபரப்பு செய்தார்ல. இதெல்லாம் மறக்க கூடாது நீங்க. அப்ப இதையும் நீங்க எந்த ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது பிறக்கும் இடம் அன்று தொட்டு இன்று வரை திராவிட மாடலுடைய இடத்துல தான். நான் இதான் கேட்கிறேன், ஒரு டிஆர் பாலு பேசுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம்? நான் என்ன சொல்றேன், நீங்கள் அறிஞர் அண்ணாவா, இல்ல பகுத்தறி பகல்வன் பெரியாரா, இல்ல மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் கலைஞரா? யார் நீங்க? அவ்வளவு பெரிய மேதையா நீங்க? அந்த மனுஷன் பாவம் ஒரு தலித் சமூகத்துல, ஒரு அருந்ததியர் குலத்துல, ஒரு ஏழை வீட்டுல பிறந்து வளர்ந்து ஆளாகி ஏதோ படிச்சு இது போன்ற மனிதர்களுக்கும் உயரமான இடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக மோடி இனங்கண்டு அவரை ஒரு அமைச்சராக இருக்கிற போது நீங்க அவர் குறுக்கீடு செய்யறாருன்னு பாலு கோவப்படுறாரு. நான் என்ன சொல்றேன், பாலு அவர்கிட்ட போய் சொல்லலாம், அதை வெளியே வந்து சொல்றாரு. இப்ப சொல்றாரு அவரு தன்னுடைய தவறை மறைப்பதற்கு இப்ப சொல்றாரு பத்திரிகை, அங்கேயே சொல்லலாம். மிஸ்டர் முருகன், நீங்களும் தமிழர், நானும் தமிழன். நான் கேட்பது அனைத்தும் தமிழ்நாட்டுக்கான நிதியை, தமிழ்நாட்டுக்கான உரிமைக்கு தான் நான் குரல் கொடுக்குறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் குரல் கொடுத்தா நல்லது. நீங்களே இதுல வந்து எதிராக கருத்துக்களை சொல்வது நல்லதா? இப்படி நீங்க தேவையில்லாம இப்படி குறுக்கீடு செய்யலாமா? இதை பேசலாம் இல்ல? இப்படி பேசுவது தானே பண்பாடு.
இது போன்ற பண்பாட்டையே இந்த திமுக சமீப காலங்களில் பார்க்கவே முடியலையே. இந்த குஷ்புவை பத்தி மிக கேவலமா, அதுக்கு முன்னே இந்த ஆளுநரை பத்தி மிக மிக கேவலமா அந்த கட்சியில் உள்ள ஒரு பேச்சாளர் அவர் ஏதோ பேசினார், அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிவாஜி கிருஷ்ணன். அது எனக்கு என்ன, இவர் பேரையெல்லாம் நான் சொல்றதுன்னு சொன்னா அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. அவர் ஒருவர் அவர் பேசினார் ஆயிடுச்சுங்களா. நான் அவரை குறைச்சி சொல்லலை. அவருடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, இது போன்ற மனிதர்கள் பக்கமே போய் நிற்காமல் இருப்பது என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, அவ்வளவுதான். ஆனால் அவர் நான் அதுக்காக அவர் என்னிலும் கீழே போயிருக்கிறவர், நான் பெரிய ஆளுங்களாம் நான் சொல்ல வரேன். ஆனால் அவர் வாக்கு சுத்தம் இல்லை. ஒரு மேடையில், பொது மேடையில் நின்று கொண்டு வசதிக்கு ரொம்ப கீழ்த்தரமான தமிழ் வார்த்தை, தமிழே கலங்கப்படுதியா, தமிழன்னையே அசிங்கப்படுறா அவர் வாயை திறக்கிற போது. உடனே ஆளுநரை பற்றி பேசினது ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சஸ்பெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார். அப்புறம் குஷ்புவை பற்றி மிக கேவலமாக பேசினார், சஸ்பெண்ட். இவன் மறுபடியும் நேற்று கட்சியில் ஒரு சேர்த்துட்டாங்க. அப்போ என்ன பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்த தமிழ் சமுதாயம் காலங்காலமாக வளர்த்தெடுத்த வாழ்வியல் முறைக்கும் இந்த திராவிட மாடல் அரசோ அந்த அரசில் உள்ளவர்களோ அதற்காக பேசுபவர்களோ அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க இதை குறிப்பிடுறதுனால பாஜகலையும் சூர்யா சிவா இது மாதிரி ஒரு பேச்சு ஆடியோ யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன் தப்புன்ற நான் இது பாருங்க, நான் என்ன யாருக்காவது கோத்திருப்பியா இல்லை யாருக்காவது கூலிக்கு மாறடிக்கிறவனா? நான் யார் தவறு செய்தாலும் தவறு தான். அந்த தருகன் ஆண்மையோடு தான் 55 ஆண்டு கால அரசியலை தமிழர் முனை நடத்திருக்கான். யார் செய்தாலும் தவறு. ஆளுநர் ஆளுநர் இத்தனைக்கும் என்னை தனியாக அழைத்து என்னோடு 90 நிமிடம் பேசியிருக்காரு. நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? ஆளுநர் என்னை தனியாக அழைத்தார், என்னோட நீண்ட நேரம் மனைவிட்டு 90 நிமிடம் பேசினான்னு சொல்லியிருக்கேனா? ஆளுநர் வள்ளலார் சிலை வச்சாரு. அந்த வள்ளலார் சிலை திறப்பு விழாவிலும் தமிழர் மனை பங்கேற்கணும்னு சொல்லி அன்பு அழைப்பு கொடுத்தார். போனேன். ஆளுநர் தர்பார் அந்த இதுலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற அரங்கத்தில் எனக்கு ஒரு விருது கூட கொடுத்தாரு. இன்றைய பொது வாழ்வில் காண்பதற்கு அரிதான மனிதர் இவர் அப்படின்னு விருது கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ ஆளுநர் என்னை ரொம்ப உயரமான இடத்துல வச்சு அன்பாக பார்க்கிறார். ஆனால் அந்த ஆளுநர் என்னை அன்பாக பார்க்கிறார், நான் சும்மா இல்லையே. நீங்கள் மகாத்மா காந்தியை விட இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முக்கிய காரணம் நேதாஜி தான் அவர் சொன்னபோது அதை எதிர்த்து மறுத்து ஆதாரங்களோடு நேர்காணல் கொடுத்தோம் நான் தானே. அப்போ கூட சில நண்பர் சொன்னாங்க, ஆளுநர் உங்களை ரொம்ப அன்பாக நினைக்கிறார் நீ இப்படி. எனக்கு அது அல்ல. யார் தவறாக பேசினாலும் அதை சுட்டி காட்டுவது என்னுடைய நோக்கம். அதனால் அவங்க சூர்யா பேசினார், அவர் ஆர்யா பேசினார்னு யார் பேசினாலும் பொதுவாக ஒரு பண்பாடு வேண்டாம் ஐயா. நாம் இப்படி முதல்ல நான் யார் என்பதை, என் வாழ்வியல் தரம் எப்படிப்பட்டது என்பதை என் வார்த்தை தான் காட்டும். அதனால தான் கர்த்தர் பைபிள் அழகா சொல்றாரு, வாய்க்குள் செல்லுகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வரக்கூடியதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து வருவது வார்த்தை தானே. அப்போ அதை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. விமர்சனங்கள் வைக்க. இப்ப நானே பேசுறேன், என்னுடைய கருத்து எல்லாரும் ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்கணும் நான் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. முரண்பட்டு நிற்பதுதான் சமூகம். அப்போ என்னுடைய கருத்தை நீங்கள் முரண்படலாம். நீங்கள் என் கருத்துக்கு மாறாகவும் பேசலாம். நான் சொன்ன கருத்து இந்த வகையில் இது சரியில்லை, இப்படி சொன்னாதான் சரி, ஏன் மணியன் இப்படி தவறான புரிதலோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதில் ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை இருக்கு. அதை விட்டுட்டு இந்த கூவத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து அவங்களே போட்டு குளிக்கிற மாதிரி எங்கன்னா தேடுவாங்க. அது மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியல. அப்போ அது மாதிரிலாம் நீங்கள் பேசுவதனால எனக்கு என்ன போகிறது? இப்போ தற்போது இந்த தேர்தல் விஷயங்கள்லாம் குறித்து பணிகள் குறித்துலாம் பேசிட்டு இருக்கிறதுனால எல்லா கட்சிகள் குறித்துலாம் பார்த்தோம். அதில் பாமகவும் நாம் தமிழர் இருக்கிறாங்க, கொஞ்சம் முக்கியமாக பார்க்குற அடுத்த கட்ட கட்சிகளாக அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி. பாமக பாஜக கூட கூட்டணி போவாங்களா, அதிமுக கூட கூட்டணி போவாங்களா, அந்த மாதிரி சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அதில் பாமகனுடைய செயல்பாடுகள் இல்லை. பாமகவை பொறுத்தவரை எப்பொழுதும் அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த மாட்டார்கள். அது இன்று நேற்று இல்லை. எப்பொழுதுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள்
அவருடைய கட்சி, அந்த கட்சிக்கான வளர்ச்சி, அதற்கான எதிர்காலம், அதற்கு எந்த அணியில் நாம் இருந்தால் நல்லது என்று யோசித்து பலவற்றையும் ஆய்ந்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுப்பார். எனவே இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் இருப்பது 2 தான் அணி தான். ஒன்று பாஜக கூட்டணியில் இணையலாம், அதை பற்றி அவர் யோசிக்கலாம், அல்லது அதிமுக கூட்டணியில் இணையலாம். இப்போது பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றா இருந்தால் இவர்கள் கட்டாயம் இங்கே இருப்பாங்க. திமுகவிடம் போக முடியலைன்னு அவர்கள் திமுக அணியில் போவதற்கு முயன்று பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் கூடுதலான இடங்களை கேட்பாங்க. அந்த இடங்களை அவ்வளவு எளிதாக கொடுப்பதற்கு எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்து இடங்களை பகிர்ந்து கொடுக்கிற கட்சி இருக்கு இல்லையா, முதன்மை கட்சி, அதுக்கு அது சிக்கலாகத்தான் தோன்றும். அதனால திமுக இவர்களை வரவேற்கலன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக வரவேற்கலைன்னா இவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இது 2 தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று அதிமுக. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸ் என்ன நினைப்பார், இதை நான் நினைக்கிறேன் அவ்வளோதான். ராமதாஸ் என்ன நினைப்பார், பிஜேபியோட போகலாம், ஆனால் பிஜேபியோட போகிறத விட அதிமுகவோடு போகிறது வெற்றி வாய்ப்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வெளிச்சம் தெரியும். அதனால் நாம் இடங்களையும் அதிகமாக பெறலாம். நாம் கொஞ்சம் ஏன்னா இப்போ எடப்பாடி வாசகதவை திறந்து வச்சுட்டு வழி மீது வெளி வைத்து பார்த்து கொண்டிருக்காரு. அது எப்பேற்பட்ட கட்சி. அதாவது 2014 பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவராக இருக்கார். அவங்க திமுக 2G ஊழல் செய்ததுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலை. எப்படியாவது இந்த போயஸ் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை பெற்று விடுதுன்னு அவங்க முயன்று பார்த்தாங்க. அந்த அம்மா எடுத்து கதவி சாப்பிட்டாங்க. பொதுவாகவே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அல்லது எம்ஜிஆர் இருந்த போது சரி, அதிமுக கூட்டணியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா, நமக்கு ஒரு அன்பழைப்பு விட மாட்டார்களா என்று ஏங்கி கிடந்த காலம் தான் இருந்தது. இப்போ வாங்க சார், தயவு செய்து வாங்க, உங்களுக்கு வேண்டியதானே நான் செய்யறேன்னு சொல்ல முடியாது. தலைவர்களோட இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடையவே முடியாது. இப்போ இல்லை. அதாவது பிறக்கும் போதே 6 தலைவராக பிறக்கிறது இல்லை. இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். எனக்கு தெரிந்த சில அரசு செயலாளர்களே அவர்களே என்ன பேசியிருக்காங்க, எடப்பாடி எல்லாம் என்ன சார் பண்ண போறாரு, இந்த கவர்மெண்ட் என்ன சாதாரண விஷயமா, அவர் ஒரு பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்தது சரி, சிஎம்மாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையான்னு சொன்னாங்க. அதே ஆட்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு ஒரு சந்திப்பில் நம்ம பார்த்தபோது, சார் நம்ம அத்தனை பேருடைய கணிப்பையும் தவறாக்கிட்டார் மனுஷன், நல்லாவே அவர் முடிவுகளை எடுக்கிறாரு, நிர்வாகத்தை சிறப்பாகவே செய்கிறாரு. அவர் சிறப்பாக செய்தாரா இல்லையா என்பது என் கருத்து இல்லை, அவருடைய கருத்து. அப்போ ஒன்றுமே தெரியாதவர் என்று சொன்னவர்களே அவர் சிறப்பாகத்தான் செய்கிறார்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வருது இல்லையா. அதுபோல இன்றைக்கு அவர் ஒரு பெரிய தலைவராக இல்லாமல் இருக்கலாம், மக்களுடைய முழு நம்பிக்கை பெற்ற தலைவராக இல்லாமல் இருக்கலாம். இப்போ நாளைக்கே நாடாளுமன்றத்தில் தப்பி தவறி இப்பொழுது அவர் அடமா தனியாக நின்று அவரை எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 10 இடங்கள்ல அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்கன்னு வச்சுங்க, அவர் மறுத்து வரல. அதுக்கு பிறகு 2026 நோக்கி அவர் இன்னும் கூடுதல் கம்பீரத்தோடு புறப்படுவார். அப்போ அவரிடம் கூட்டணி வைப்பதற்கு இவர் எல்லாரும் படையெடுப்பாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே எடப்பாடி பின்னால் கட்சி வலிமையாக தான் இருக்கு அப்படின்னு போவாங்க. அப்போ எடப்பாடி பெரிய தலைவர் ஆகிடுவார் இல்லையா. அதனால இதுக்கெல்லாம் டைம் கிவ் ஆன்சர், அதை விட்டுடுங்க. இப்போ என்னன்னா எடப்பாடியோட போனால் கொஞ்சம் கூடுதல் சீட்டும் கிடைக்கும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கூட இருக்கும்னு ஒரு ராமதாஸ் ஐயா நினைக்கலாம். அன்புமணி என்ன யோசிக்கலாம், என்னதான் கிடைச்சாலும் அங்கே 3வது முறையும் மோடி தான் வரப்போறார். அப்போ நாம எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார போகிறோம். நம்ம 3 பேர் ஜெயிச்சாலும் சரி, 4 பேர் ஜெயிச்சாலும் வெறும் எம்பி தான். ஆனால் இங்கே இருக்கிறது நாம பிஜேபியில் தோத்தா கூட, இவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கார்ல, தோத்தாலும் ஒரு அமைச்சராவதுக்கு வாய்ப்பு இருக்கேன். அதனால நாம பிஜேபியோடைய போனா என்ன அவர் நினைக்கலாம், எல்லாமே நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதனால இவர்கள் இந்த மாதிரி இந்த நினைவுகள் மாறி மாறி தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே நிலவுகிற சூழல் இருந்தா இது இன்னும் கூட 2-3 நாள் இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணக்கு 1 வாரத்துக்குள்ள எல்லாமே ஒழுங்குபட்டு வந்து
நாம் தமிழர் பத்தியும் நாம் தமிழர் வந்து அவர் தனியா நிக்கிறாரு. அது பர்டிகுலர்லி சொல்லணும். ரீசெண்டா என்ஐஏ ரைட்ஸ்லாம் போன சமயத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய நடுவில் ஒரு வரி வந்துச்சு. என்ன பேசிஸ் எதை பற்றி சொல்றாருன்னு தெரியல. ஒரு காலம் இந்த ரெய்டெல்லாம் நடக்கிறது, அதன் மூலமாக அவர்கள் வந்து தேச விரோத சக்திகள் மாதிரி வந்து நடவடிக்கைகள் எடுத்து அல்லது அந்த கட்சி தடை செய்யப்பட்டு அது இல்லாமல் போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான விஷயம். அனுமானித்தே நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு வருவது. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அது வந்து ஒரு வலிமையான கட்டமைப்போடு தான் இருக்கு. அவரும் வந்து எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்காமலே அவர் தனியாகவே தொடர்ந்து சலிப்பின்றி சோர்வின்றி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் ஒரு நாள் பொழுது விடிந்துதான் தீரும் என்கிற இயற்கை தத்துவத்தில் சீமானுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கு. அதனால நான் அதை பாராட்டுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நிறைவாக ஒரு விஷயம் சார். ஸோ தேசிய அரசியல் அப்படின்னு பார்த்தா என்டிஏ வெர்சஸ் ஐஎன்டிஏ தான். பட் ஐஎன்டிஏ இப்போ முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறிட்டு வராங்க அப்படின்ற போது வீக் ஆகிட்டு வருதுன்ற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அங்கே நடக்கிற சம்பவங்கள் மக்களுடைய அபிமானத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுது. இது எல்லாத்தையும் ஒரு குமுலேட்டிவாக கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது என்டிஏ வெர்சஸ் ஐஎன்டிஏஏ எந்த அளவுக்கு யார் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாங்க, குறிப்பாக ஐஎன்டிஏஏ என்ன நிலையில் இருக்கு? ஐஎன்டிஏஏவே இல்லை. உங்களிடம் ஏற்கனவே நேர்காணலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ஐஎன்டிஐஏ தான். இது வந்து நீண்ட காலம் இந்த 28 பேர் கொண்ட இந்த 28 கட்சிகள் தொடர்ந்து ஒன்றாக பயணிக்க முடியாது. அதில் குறிப்பாக இடஒதுக்கீடு என்ற இடத்தில் வந்து உட்காருகிற போதே இது ஒவ்வொன்றாக கலந்து போகும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்கிறேங்க, நான் பழைய காங்கிரஸ்காரன், அதனால் அந்த உணர்வோடு நான் பேசுகிறேன். மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இருந்தவங்க தான், புரியுதுங்களா? காங்கிரஸ் தான் வெளியே போனாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே வந்து 2 சீட்டு உனக்கு நான் கொடுப்போம், விரும்பினா வந்து இரு, இல்லைன்னா நீ போயிடுவோம், எல்லா இடங்களும் நாங்களே நிற்போம். அப்போது அகில இந்திய அளவில் வந்து மம்தா பானர்ஜியினுடைய கட்சி இருக்கா? மேற்கு வங்காளத்தை தாண்டினா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? பெருசாக கிடையாது. அந்த ஐஎன்டிஏ கூட்டணியிலேயே காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை விரிந்தும் பறந்தும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அது தேய்மானம் பெற்றிருந்தால் இல்லையா? அப்போ நாங்க வந்து மேற்கு வங்காளத்தில் நாங்கள் தான் வலிமையானவர், உனக்கு 2 சீட்டு பிச்சை போடுவோம், விரும்பினா இந்த பிச்சையை ஏற்றுக்குன்னு எங்களோட, இல்லைன்னா நீ போ, நாங்கள் தனியாக நிற்போம்னு மம்தா சொல்கிறாங்க. கேரளாவில் மார்க்சிஸ்டுகள் வந்து உனக்கு வந்து பெருசாக நாங்கள் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எதிர்பார்க்குற சீட்டு எங்களால் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே 2 பேருமே ஏற்கனவே தனித்து எதிராக இருப்பவர் தான். அப்போ கேரளாவில் இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. பஞ்சாபில் ஆம் ஆத்மியை சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் நிற்போம். அப்போ வலிமையாக இருக்கக்கூடியதாக கருதுகின்ற இடங்களில் ஆம் ஆத்மி ஐஎன்டிஏ கூட்டணியில் இல்லை, அது வெளியே போக தயார். மம்தா வெளியே போக தயார், பினராயி விஜயன் வெளியே போக தயார். நீங்கள் என்ன கூட்டணி வச்சீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலே நாட்டு நலனில் உங்களுக்கு நாட்டம் இருந்தால், மோடி வந்து ஒரு ஃபாசிஸ்ட், அவர் ஜனநாயகத்தை படுகொடியில் கொண்டு போய் தள்ளிவிட்டார், எல்லா விதமான மனித சுதந்திரங்களையும் அவர் பறித்து விட்டார், ஒரு மதவாதத்தை தான் முன்னே வைத்து அந்த கட்சியும் ஆட்சியும் இயங்குகிறது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் இந்த நாடு உருப்படும், ஜனநாயகம் மீண்டும் தழைத்து எழும் என்பது உண்மையாக உங்கள் கருத்தாக இருந்தால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி பெரிய கட்சி காங்கிரஸ். இவர்கள் அத்தனை பேரை விட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க ஆட்கள் இருக்கான் இல்லையா? அவர் தான் இந்தியாவில் குறுக்கும் நெடுக்குமாக தொடர்ந்து பயணம் பண்றாரு. இப்ப இங்க எப்படி அண்ணாமலை தன் உடல் வருந்த இவர் பயணித்து கட்சியை வளர்க்க பார்க்கிறாரு, அவரை வந்து இங்கிறது ஜோடா யாத்திரைன்னு ஒன்று போனார், அங்கே நியாய யாத்திரைன்னு ஒன்று போறாரு. இப்போ நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். நீங்க மோடியை வீழ்த்தணும்னு முடிவெடுத்தார், உங்களில் உயரமானவர் யார்? ராகுல் காந்திக்கு தான் அதிகமான செல்வாக்கு. உங்களில் பரவலாக இருக்கக்கூடிய கட்சி இது எல்லாமான காங்கிரஸ். காங்கிரஸ் தலைமையில் நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்து இடஒதுக்கீடை உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து, நீங்கள் எப்பொழுது எதிர்க்க தயாராக இல்லையோ
அப்பொழுதே நீங்கள் சுயநலவாதிகள் என்பது வெளிப்படையாக தெரியலையா? அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்னேன். 1977 இதே போன்ற சுயநலமிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இந்திரா காந்தி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கூட்டணி வைத்து பிறகு 27 மாதத்தில் அது கவிழ்ந்தார் போல. அது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபர்ப் இருக்கு, வரலாறு திரும்பும். அது திரும்பிவிடக் கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்.